ஸோ எப்போவுமே இராணுவ தளபதிகள் எழுதக்கூடிய புத்தகங்கள் இராணுவம் அதை பார்த்து படித்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற டேட்டாலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி தான் அதை வெளியிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு புத்தகத்தை யார் வெளியிலேருந்து படித்து கேரவன் அப்படின்னு அது வந்து ஒரு டீப் ஸ்டேட்டுடைய வெப்சைட்டு, எப்படி வந்து ஹிண்டன்பர்க் இருக்கோ, எப்படி வந்து ஸ்க்ரால் இருக்கோ, எப்படி வந்து குவிண்ட் இருக்கோ, எப்படி வந்து தி வயர் இருக்கோ, அந்த மாதிரி கேரவன் அப்படிங்கிறது ப்ரொபகண்டா தி நியூஸ் மினிட் மாதிரி பொய்களை மட்டும் வன்மத்தை மட்டும் கக்கக்கூடிய ஒரு வெப்சைட். அந்த வெப்சைட்டில் நம்மளுடைய இராணுவ தளபதி இப்படி எழுதியிருக்காரு. அதாவது சீனா வந்து நம்ம நாட்டை ஆக்கிரமிக்க வந்தபோது நம்மளுடைய நாட்டினுடைய அரசு சரியான முறையில் இராணுவத்தை வழி நடத்தாமல் நம்ம வந்து பல பகுதிகளை இழந்துட்டோங்கிற மாதிரியான ஒரு வாசகம் அந்த புத்தகத்தில் வருது அப்படின்னு அந்த மேகசீனில் ஒருத்தர் எழுதியிருக்கக்கூடிய கட்டுரையின் அடிப்படையில் ராகுல் காந்தி நம்மளுடைய நாடாளுமன்றத்தில் பேசுகிறாரு. அந்த இராணுவ தளபதி அவர்கள் அந்த பிரச்சனை நடந்தபோது அத்தனை ஊடகங்களுக்கும் பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டியெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அந்த பேட்டிக்கு அவர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் லலன் டாப் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஹிந்தி ஊடகத்தில் யூடியூப்ல பெரிய ஒரு சேனல், அந்த சேனலுக்கு அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. அது வந்து இந்தியா டுடேனுடைய சேனல். அந்த பேட்டியில் கூட அவர் என்ன சொல்றாருன்னா, கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு பிறகு சைனாவை இந்தியா வந்து ஒரு நேரடி தாக்குதல்ல அவங்கள வீழ்த்தி இருக்கு, நம்ம வந்து வெற்றி பெற்றிருக்கோம், இனி இது உலகத்துக்கு நம்ம ஒரு செய்தி சொல்லியிருக்கோம், நம்மளை வந்து நம்மளுடைய அண்டைய நாடுகள் வந்து நம்மளை புள்ளி பண்ண முடியாது, நம்மளை வந்து கிண்டல் பண்ண முடியாது, அந்த கிண்டல் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு மெசேஜை உலகத்துக்கு தந்திருக்கோம்னு கெல்வான் வாலியினுடைய வெற்றி அவர் அந்த அளவுக்கு பெருசா பேசியிருக்காரு. அவர் எழுதின புத்தகத்துல எப்படி வந்து கல்வான் வேலி விஷயத்துல வந்து இந்தியா தோத்து போயிடுச்சு, இந்தியாவுடைய நிலத்தை வந்து சைனா ஆக்கிரமிச்சிருக்குன்னு அவரால் சொல்ல முடியும். ஏன்னா அவருடைய பேட்டிகள்லேயே அவர் அப்படி சொல்லலை. சரி, அவர் அப்படி சொல்லியிருந்தா கூட அந்த புத்தகமே வெளியே வரல. வெளியே வராத புத்தகத்தை எவனோ ஒருத்தன் படிச்சு கேரவன் அப்படிங்கிற ஒரு தேர்ட் ரைட் வெப்சைட்ல ஒரு ஆர்டிகல் எழுதுறான். அந்த ஆர்டிகல் எடுத்துட்டு வந்து நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர் பார்லிமெண்ட்ல இப்படி பேசியிருக்காரு அப்படின்னும் போது இது எவ்வளவு ஒரு தவறான ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம். எப்ஸ்டைன் விஷயத்துலையுமே காங்கிரஸ் வந்து நம்ம நாட்டை அவமானப்படுத்துறதுக்கு என்னென்ன முயற்சி பண்ணுதுன்னு, எப்ஸ்டைன்ல ராகுல் காந்தி பேர் இருக்கு, சோனியா காந்தி பேர் இருக்கு, மன்மோகன் சிங் பேர் இருக்கு, அதெல்லாம் மறைச்சிக்கிட்டு ஏதோ மோடி பேர் மட்டும்தான் இருக்கு. அது மோடியை பத்தி 2 பேர் பேசிக்கிறாங்க. மோடி யாரும் டைரக்டா மெயில் அனுப்பல, இல்ல மோடிக்கு அவர் டைரக்டா மெயில் அனுப்பல, மோடியை பத்தி அவர் இன்னொருத்தர்கிட்ட பேசிக்கிறாரு. இதுதான் விஷயம். ஸோ எப்ஸ்டைன்ல ஒரு பொய், அதுக்கப்புறம் தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா ராணுவ விஷயத்துல ஒரு பொய். இந்தியா கடைசியா சீனா கிட்ட நிலத்தை இழந்தது நேருனுடைய காலத்துல. இதை சொன்னது RSS கிடையாது, நேருவே சொல்லியிருக்காரு. அதனுடைய ரேடியோ ரெக்கார்டிங்லாம் இருக்கு.